Hello students, this topic is about DC generator. Before going into that, electrical machines is classified as DC machines and AC machines. This DC machine is further classified as DC motor and DC generator. இங்கே AC machines is further classified as first one is transformer, next one is induction machines, the last one is synchronous machines. இந்த இண்டக்ஷன் மிஷின் சின்க்ரோனஸ் மிஷின்ஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2 அதாவது 4th செமஸ்டர் சப்ஜெக்டில் இதை பற்றி வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1ல் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னா டிசி மோட்டார், டிசி ஜென்ரேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஃபஸ்ட்டு மோட்டார் ஜென்ரேட்டர். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் first electrical machines it converts one form of energy to another form of energy. இங்கே motor converts electrical energy to mechanical energy. DC generator converts mechanical energy to electrical energy. Okay, it works on the principle of Faraday's law of electromagnetic induction. It works on the principle of Faraday's law of electromagnetic induction. It states that whenever a current carrying conductor, whenever flux links with a conductor changes, then electromagnetic force EMF induced in that conductor. It can be also, it is the EMF induced in that conductor is proportional to the rate of change of flux. Rate of change of flux அப்படின்னா can be equal to n into d phi by dt. Here n is the number of turns. Okay, let n is equal to 1. Okay, number of turn is 1. Okay, then E is equal to d phi by dt. அதாவது இந்த rate of change of flux அப்படின்னா என்னென்னா change in flux with respect to change in time. I mean to say flux should be the function of time. அதாவது இந்த ஃப்ளக்ஸ் வந்து அட் சர்டைன் டைமில் சேஞ்ச் ஆகும்போது தான், சேஞ்ச் ஆகிற இன்ஸ்டண்ட்டில் மட்டும்தான் இஎம்எஃப் வந்து அந்த காயிலில் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதோட டி பை டிடி இதோட வேல்யூ வந்து 0. ஏன்னா டி பை டிடி கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும்போது அது வந்து 0. இது எப்போ நாட் ஈக்குவல் டு 0னா இட் ஷுட் பி த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் அந்த ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது மட்டும்தான் இஎம்எஃப் வந்து அந்த கண்டக்டரில் இன்டியூஸ் ஆகும். லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இதில் ஃப்ளக்ஸு ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் வந்து ஃப்ளக்ஸு எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 0 to டைம், இது வந்து மில்லி செகண்ட், 0 to 2 மில்லி செகண்ட் வரைக்கும் இந்த ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குது. அந்த டைமில் மட்டும்தான் இங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 to 6 மில்லி செகண்ட்ஸில் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இஎம்எஃப் வந்து அந்த காயிலில் இன்டியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு 6 to 8 இதுலேயும் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்குது. ஏன்னா 5லேருந்து 0க்கு வருது. ஸோ 0 to 2, 6 to 8 இந்த 2 இன்ஸ்டண்ட்டில் மட்டும்தான் இஎம்எஃப் சேஞ்சஸ் வந்து இருக்குது, ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டண்ட்டில் மட்டும்தான்
இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். சென்டரில் 2 to 6 மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே எந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது, ஜீரோவில் தான் இருக்கும். இதை மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா இந்த E is equal to d5 by dt அப்படின்னா என்னென்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னால் என்னது, φ2 minus φ1 divided by t2 minus t1. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டன்ட் 0 to 2 for the time interval 0 to 2 millisecond. இதுக்கு பார்த்தீங்கன்னா EMF is equal to φ2 minus φ1, அதாவது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்னது, φ2 என்னது 0, சாரி 5, இங்கே 0, therefore 5 minus 0 எது, இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் 0லேருந்து 5க்கு மூவ் ஆகுது. அப்போ 5 minus 0. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் டைம் எதில் வேரி ஆகுது, 0லேருந்து 2 மில்லி செகண்டுக்கு வேரி ஆகுது. therefore 2 minus 0. அப்போ இங்கே இன்டியூஸ் ஆகிற EMF என்னது 5/2 அப்படின்னா 2.5 வோல்டேஜ். அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக 2.5 வோல்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் த டைம் இன்டர்வல் ஃபார் t is equal to 2 millisecond to 6 millisecond. இந்த டைமில் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ E is equal to φ2 minus φ1 by t2 minus t1. இங்கே என்னாகும், இங்கேயும் 5, அட் 2 மில்லி செகண்ட்லேயும் 5, 6 மில்லி செகண்ட்லேயும் 5, ஏன்னா இது கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ 5 minus 5 டிவைடட் பை இங்கே டைம் இன்டர்வல் 6 minus 2. இது என்ன வரும், 5 minus 5 becomes 0 வோல்டேஜ். ஸோ இந்த டைம் இன்டர்வலில் EMF இன்டியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த 6 to 8க்கு என்ன வரும், 6 மில்லி செகண்ட் டு 8 மில்லி செகண்டுக்கு E is equal to 0 minus 5 by 8 minus 6 is equal to minus 2.5 voltage. Look at carefully. இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப், அதாவது டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். இங்கே டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது, minus 2.5 அப்படின்னு வந்துருக்கு. therefore இங்கே எப்படி இருக்குன்னா minus 2.5, இங்கே minus 2.5 வோல்டேஜ். ஓகே, இப்போ இந்த d5 by dt இதோட மீனிங் என்ன அப்படின்னா, EMF is induced only when there is change in flux. எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஆகுதோ அங்கே மட்டும்தான் EMF இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது EMF இன்டியூஸ் ஆகாது, அது வந்து ஜீரோவில் தான் இருக்கும். or EMF is induced only when there is change in flux exist in the conductor. கண்டக்டரில் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ், அதாவது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி அது லிங்க் ஆகும் அந்த கண்டக்டரில், அப்போ மட்டும்தான் EMF வந்து இன்டியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த இன்டியூஸ்டு EMF என்னென்னா டியூ டு த ஃபிசிக்கல் மூமெண்ட் ஆஃப் காயில். அந்த EMF ஏன் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் எதுனா, அந்த காயில் ஆர் கண்டக்டர் அது வந்து ரொட்டேட் ஆகும். இதில் டிசி ஜென்ரேட்டருக்குள்ளே அந்த மிஷின்ஸுக்குள்ளே ரொட்டேட் ஆகும். such an induced EMF for இந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் ஆஃப் காயில் இருக்கிறதுனால, ஃபிசிக்கல் மூமெண்ட்னால இந்த EMF வந்து இன்டியூஸ் ஆகுது. அதனால் இதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக்கலி இன்டியூஸ்டு EMF. therefore it is called dynamically induced EMF. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் அதுலேயும் EMF இன்டியூஸ் ஆகும், ப்ரைமரி அண்ட் செகண்டரி சைடு. அதில் எந்த ரொட்டேஷனல் பார்ட்டுமே இருக்காது டிரான்ஸ்ஃபார்மரில். அது வந்து ஸ்டாட்டிக் டிவைஸ், அது வந்து இட் ஹேஸ் நோ ரொட்டேஷனல் பார்ட். பட் டிசி மோட்டார்ஸ், டிசி ஜென்ரேட்டர்ஸ், ஏசி மிஷின்ஸ், அதாவது இண்டக்ஷன், சின்க்ரோனஸ் எல்லாத்துலேயுமே ரொட்டேட்டிங் பார்ட் இருக்கும். அதில் தான் டைனமிக்கலி இன்டியூஸ்டு EMF. பட் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இன்டியூஸ் ஆகிற EMF பேர் ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு EMF, ஸ்டேட்டிக் இன்டியூஸ்டு EMF. ஓகே, சச் இன்டியூஸ்டு EMF எந்த டைரக்ஷனில் அந்த EMF வந்து இன்டியூஸ் ஆகும், அதை ஒரு ரூல் படி நம்ம வந்து அப்டைன் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஹவு த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு EMF கேன் பி அப்டைன்டு. டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு EMF கேன் பி அப்டைன்டு அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா,
the direction of induced EMF can be obtained with the help of Fleming's right hand rule. All of you might have studied in your physics, your +2 physics. Okay, Fleming's right hand rule. The 3 fingers of your right hand, first one is thumb and forefinger or index finger, and the third one is middle finger. These 3 fingers is to be kept at mutually perpendicular to each other. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தம்ப், அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர், அப்புறம் மிடில் ஃபிங்கர், இதையும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா ஒவ்வொரு ஃபிங்கர்ஸுக்கும் அட் 90 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த thumb finger indicates motion or movement of the conductor. Next, forefinger or index finger indicates the direction of flux, and middle finger indicates the direction of induced EMF. So, the direction of induced EMF can be obtained. Next, இதில் வைண்டிங்ஸ், ஆர்மேச்சர் வைண்டிங், ஃபீல்டு வைண்டிங், அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபியூச்சர்ஸ், இது எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.